ஹலோ எவ்ரிவன். நான் ஜேம்ஸ் கௌரி. கன்சிஸ்டன்சிய பார்த்தல வந்துட்டேன்டா. அமரன் படத்துல ஒரு சீன்ல திடீர்னு எஸ்கே வந்து ப்ளூ கலர் பேரட் கேப்போட கார்ல போயிட்டுருப்பாரு. ஏன் அவர் அப்படி போறாரு திடீர்னு? நம்ம இந்தியால தானே இருந்தாரு. ஒரு பாட்டுல திடீர்னு அங்க இருப்பாரு. அத லைட்டா காமிச்சிருப்பாங்க. சூதான், யுஎன் பீஸ் கீப்பிங்ன்னு. ஏன் அவர் அங்க போனாரு? என்னதான் ஆச்சு? இந்தியாவை விட்டுட்டு ஏன் மேஜர் முகுந்த் யுஎன் பீஸ் கீப்பிங்க்கு ஜாயின் பண்ணி சூதானுக்கு போனாரு? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? யுஎன் பீஸ் கீப்பிங் இது ஒரு ஆர்கனைசேஷன். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது? எவ்வளோ சேலரி? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? எங்கே வேலை? எப்படி வேலை? வா பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷனை 1992 ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனோட மோட்டிவே இந்த உலகத்தை பீஸை வச்சுக்கிறது. தெளிவாக சொல்லணும்னா டெரரிஸ்ட் அண்ட் மிலிட்டன்ஸ் கிட்டேருந்து பொதுமக்களை காப்பாற்றுறது. இந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க ஊரில் ஒரு மிலிட்ரி இருக்கிறதுல அவங்களோட கவர்மெண்ட்டோட மிலிட்ரி, கவர்மெண்ட்டோட ஆர்ம்டு போலீஸ்லாம். அப்புறம் எதுக்கு இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனாங்க? இந்தியா, யூஎஸ், சைனா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பெரிய கண்ட்ரி. இவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, நிறைய பட்ஜெட் இருக்குது. அதை வச்சு டிஃபென்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஸோ சிவில் வார் எது வந்தாலும் அவங்க தடுத்து நிறுத்துருவாங்க, ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் கண்ட்ரிஸ் லைக் ஆஃப்ரிக்கா, இப்போது இந்த சிரியாலாம் பார்த்தீங்களா, சிரியா, லெபனான், அவங்களெலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறவங்க. அண்டு மிலிட்ரி ஆட்கள் கூட அவங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இல்லை. அப்போது இவங்க வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷன் கிட்டேருந்து ஆட்கள் கேட்பாங்க, கொஞ்சம் வாங்க எங்கள் கண்ட்ரியை ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த சிவில் வார்லேருந்து காப்பாற்றுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுங்க. ஒரு கண்ட்ரியில் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் அடுத்து க்ரோத்தே வரும். இப்போ இந்தியாவே எடுத்துக்கோ, ஸ்டெபிலிட்டியே இல்லை. ஃபுல்லாக இவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுனே இருந்தால் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் இந்த சண்டையை நிறுத்தத்துக்கே போயிடும். அப்புறம் நம்ம எங்கே க்ரோத்தை பற்றி யோசிக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி யோசிக்கிறது? அதனால தான் இந்த எக்கனாமிக் பேக்வேர்ட் கண்ட்ரிஸ் லைக் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்டில் இருக்கிற அந்த லெபனான் ஒரு சில கண்ட்ரிஸ்க்கெலாம் இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷன் அவங்களா வாலண்டரியாக போயிட்டு, நாங்கள் உங்கள் கண்ட்ரியை வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற பீஸ்க்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், உங்கள் பொதுமக்களை நாங்கள் காப்பாற்றுறோம் சொல்லி இறங்கி அடிப்பாங்க. அதனால தான் மேஜர் முகுந்த் சூதானுக்கே போனார். சரி, அப்படி இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு ஆட்கள் தேவைன்னா எங்கே போய் கேட்பாங்க? யுனைடெட் நேஷன் அதிலே வார்த்தை வந்துருச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே அதில் மெம்பர்ஸ் தான். அதனால் அந்த மெம்பர்ஸ் அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்கிட்டே சொல்லிடுவாங்க. இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி யுனைடெட் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு ஆட்கள் தேவை, உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற சோல்ஜர்ஸை அனுப்புங்க, நம்ம இந்த எக்கனாமிக் பேக்வேர்டாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த லெட்டர் அனுப்புவாங்க. இதை பார்த்துட்டு அந்தந்த கண்ட்ரீஸு அவங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துரும். எக்ஸாம்பிள், இந்தியா கிட்ட ஒரு வருஷத்துக்கு 2000 கேட்குறாங்கன்னா, இந்த 2000 ஆர்மி கிட்ட ஒரு 1000 சோல்ஜர்ஸையும் ஆர்ம்டு போலீஸ் கிட்டேருந்து ஒரு 1000 சோல்ஜர்ஸையும் அனுப்புவாங்க இந்தியா. இப்படி இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷன் இந்த ஆஃப்ரிக்கா மாதிரி இந்த எக்கனாமிக் பேக்வர்ட் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க பார்த்தியா? அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன? கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கிற சிவில் வாரை தடுத்து நிறுத்துறது. இப்போது ஒரு ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரி பார்த்திங்கன்னா, அதில் நிறைய டெரரிசம் போகும், நிறைய இந்த மாஃபியா கேங் லீடர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் கவர்மெண்ட்டே ஆட்டி பிடிப்பாங்க. இப்போது அந்த மாதிரி இடத்துல அந்த சிவில் வாரை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்து அந்த மாஃபியா கேங் லீடரெல்லாம் எலிமினேட் பண்ணி கவுண்டர் டெரரிசம் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்து எலெக்ஷன் வச்சு டெமோக்ரஸியை கொண்டு வருவாங்க. சரி, ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுவாங்கப்பா, அவ்வளவுதான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்? முதல்ல ஃபாரின் சோல்ஜர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம நெட்வொர்க்கிங் பெருசாகும், அட்வான்ஸ் கன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். காசு, சேலரி எவ்வளோ வரும்? இப்போ ஒரு ஆவரேஜ் இந்தியன் சோல்ஜரோட சேலரி 30Kலேருந்து 45K வரைக்கும் இருக்குது. இப்போ 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா அதோட அதிகமாக போகும், அதை விட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சோல்ஜர் வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு போனான்னா அவனோட மினிமம் சேலரி
டாலர்ஸில் அவனுக்கு ஆக்சுவலி யுனைடெட் நேஷனலில் டாலர்ஸில் பே பண்ணுவாங்க சேலரி. அதனால் அதிகமாக தான் இருக்கும். மினிமமாக 1,50,000. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என்னுடைய ஃபோர்ஸ்லேயே இப்போ கேட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து யாருன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு போகிறீங்களான்னு. அப்போ எனக்கு வந்து நான் போகிறேன்னு கை தூக்கணும். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா. எங்கே விட்டேன்? மினிமம் சேலரி வந்து 1,50,000. மேக்ஸிமமாக 2,50,000. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அந்த நீ வாங்குகிற சேலரி டேக்ஸ் ஃப்ரீ. ₹1 கூட உங்ககிட்ட டேக்ஸாக பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது யுனைடெட் நேஷன்கிட்டேருந்து டேரெக்டாக உனக்கு வருது டாலர்ஸாக. இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு அதுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. இப்போ சேலரி எல்லாம் கேட்டாச்சா? இப்போ இந்த ஃபோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது? நீ யூஎன் பீஸ் கீப்பிங்க்கு முதல்ல ஜாயின் பண்ணணுன்னா, நீ ஆல்ரெடி ஒரு சர்விங் சோல்ஜராக இருக்கணும். எய்தர் இன் ஆர்மி ஆர் சிஆர்பிஎஃப்ல இருக்கணும். அப்படியே இந்த 2 ஃபோர்ஸில் இருந்தாலும் உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி உனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கரெக்டாக நீ டியூட்டி பார்க்கும்போது உன் கம்பெனிக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு லெட்ரு வரும். இந்த மாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு ஆட்கள் தேவை, யார் வில்லிங்காக இருக்கிறா போகணும்னு. நீ அப்போது உன்னோட கம்பெனி ரைட்டர்கிட்ட போயிட்டு, நான் வில்லிங் சார், என் நேமை கொடுங்க சார் சொல்லி கொடுத்து நீ போகலாம். இப்போ நீ போனவொன்னு டேரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு யூஎன்லலாம் விட்டுற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம். இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே பண்ணுறது. அந்த எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு A1 ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டைமிங்குள்ளே ஓடணும், இந்த 16 கிலோமீட்டர் வந்து 70 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணும் வித் 20 kg புல்லட் ப்ரூஃப் அண்ட் கன்னோட. அந்த டைமிங்குள்ளே நீ வந்துட்டேன்னா அடுத்து உனக்கு A1 மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. கரெக்டான ஹைட்டுக்கான வெயிட்டு, பிளட் சுகரு, ஐ சைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். A1ல் இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உனக்கு அனுப்ப மாட்டாங்க. ப்ளஸ் மெடிக்கல் டெஸ்ட்டும் நீ எல்லாம் பாஸ் பண்ணிட்ட. ரிட்டன், ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே பாஸ் பண்ணிட்ட. இப்போ உன்னை அனுப்புவாங்கன்னு இல்லை, உனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. நீ கரெக்டாக அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷனுக்கு போகிற பார்த்தியா, அங்கே உனக்கு ஒரு கமாண்ட் இருப்பாங்க. அவங்க கூட இன்டர்வியூ வச்சு எந்த கம்பெனிக்கு போகிறேன், எந்த கண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புவாங்க ஒன்று. இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு வேலை எங்கே இருக்கும்? ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏஷியாக்குள்ளே தான் இருக்கும். மேபி நீ உக்ரைன் கூட போகலாம், இல்லைனா சிரியாவுக்கும் போகலாம். எல்லா இடத்துலையும் இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் நேஷன் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையை இந்த பொதுமக்களை காப்பாற்றுறது தான். இப்போ இந்த வேலைக்கு போயிட்ட உனக்கு மினிமமாக 1 இயர் சர்வீஸ், மேக்ஸிமம் 2 or 3 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கும். அப்படி இந்த 1 இயர் சர்வீஸில் நீ இன்ஸ்டண்ட்டெல்லாம் வீட்டுக்கெலாம் வர முடியாது. ஒன்ஸ் போனால் 1 வருஷம் கழிச்சு தான் நீ வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவனும் கேட்பாங்க. நிறைய பேர் இதுக்காகவே போக மாட்டாங்க. ஐ திங்க் நான் ஷார்ட்டாக இதை சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் நமக்கு மெயினாக தேவை அது யூஎன்னா என்ன, ஏன் இந்த அமரன் படத்தில் காமிச்சாங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. மேபி இந்த அமரன் படத்தை வச்சு ஒரு சீரீஸே பண்ணலாம். RRL இருக்கிறாங்க, ஆர்மி, மெடிக்கல், அப்புறம் அமரனே ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனராக இருப்பார், மெடிக்கல் எக்ஸாமினராக இருப்பார். அதை பற்றி நிறைய சீரீஸே பண்ணலாம். அந்த மாதிரி சீரீஸ் நிறைய வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 800 லைக்ஸ் கொடுங்க, ப்ளஸ் 100 கமெண்ட்ஸ். வேறு எதனா டாபிக் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ நம்ம அதை பற்றியே பேசுவோம். பை த வே, இந்த SSC GD அண்டு நான் எப்படியே ப்ரிப்பேர் பண்ண அந்த வீடியோலாம் அந்த வேல இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம். நல்லா ரிசர்ச் பண்ணி தெளிவான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஏதோ தானோ இந்த எல்லா பேசுகிறாங்க பாரு யூடியூப்பில், அவங்கள மாதிரிலாம் நம்மளால் பேசிட்டு போக முடியாது. அப்புறம் என்ன, லைக் ஒன்று போடு, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணு. இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்க முடியும். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நடத்துகிற கொஸ்டினருக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கொஸ்டினை கேளுங்க. இதுக்கு மேலே நான் ஒரு கெஸ்ட்டாக நான் கூப்பிட போகிறேன். அப்போ நான் உங்ககிட்டேருந்து தான் அந்த கொஸ்டினே வாங்க முடியும். நான் என் மண்டையில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கு பார்த்தியா, அதெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் போய் அந்த கொஸ்டினராக கேளுங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சு உங்களுக்காக நான் அந்த கூப்பிட்ற கெஸ்ட்டுக்கிட்ட நான் கேட்குறேன். அன்டில் தென், வட்டா மாமே.